Hi everyone, welcome to Chennai to London. பரோட்டா எப்படி செய்ய போகிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்புறம் செஞ்சு வச்ச பரோட்டாவெல்லாம் ஒன்றா அடுக்கி ஸ்டாக் பண்ணி நம்ம வந்து ஒரு பேக் மாதிரி பண்ண போகிறோம். கிளி பரோட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது பரோட்டா செய்யலாம். பரோட்டா செய்கிறதுக்கு 2 கப் மைதா மாவு எடுத்துக்கலாம். தேவையான அளவு உப்பு, அப்புறம் 1 டீஸ்பூன் சுகர். இப்போ இந்த பரோட்டாவில் வந்து வெறும் தண்ணி ஊற்றி நம்ம பண்ணலாம், இல்லாட்டினாக்க முட்டையும் பாலும் கலந்து பண்ணலாம், இல்லைன்னா வெறும் பால் மட்டும் பண்ணலாம். நீங்கள் முட்டை யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா வெறும் பால் மட்டும் போட்டலாம். நம்ம பால் ஊற்றிக்கலாம். ஒரு 1/4 கப் பால், மீதிக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அந்த வெறும் பால் வச்சு மிக்ஸ் பண்ணியிருக்கோம். இப்போது மீதி தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணிக்கு வந்து இதுதான் அளவு நம்மளால் சொல்ல முடியாது, பார்த்து தான் நம்ம போட்டுக்கலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் மாவு பிசைறீங்கன்னா நல்லா கொஞ்சம் பெரிய பவுலாக எடுத்துக்கோங்க. அப்போ தான் நல்லா சாஃப்டாக உங்களால் பிசைறதுக்கு உங்களுக்கு இருக்கும். ஸோ இப்போ எல்லா மாவும் ஒன்றா கலந்துருச்சு. எண்ணெய் போட்டுக்கலாம் நிறையா. இப்போ எல்லா மாவையும் நம்ம ஒன்றா போட்டதுக்கப்புறம் நம்ம ஒரு ஃப்ளாட்டான ஒரு சர்ஃபேஸில் வச்சு இதை இன்னும் நல்லா நம்ம வந்து நீட் பண்ணலாம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சு இப்படி நல்லா நம்ம பண்ணணும். அப்போ தான் அந்த வெடிப்பெல்லாம் இல்லாமல் நல்ல ஒரு ஃபர்மாக நல்ல ஒரு கிளியராக ஒரு டோ ஃபார்ம் ஆகும். ஓரளவுக்கு பெட்டர் ஆகிட்டுருக்கு இல்லையா? இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு நம்ம மாவை பிசைஞ்சிட்டோம். கொஞ்சம் ஒரு அதே பவுலில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அது வச்சிடலாம். நல்ல ஒரு 15 to half an hour நம்ம வந்து இந்த ரெஸ்ட் கொடுக்கலாம். நல்லா மூடி வச்சுட்டு நிறைய எண்ணெய் ஊற்றி எல்லாத்துலேயும் எண்ணெய் இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம மூடி வச்சிடலாம். இதை இந்த ஈரமான டிஷ்யூஸ் வச்சு கவர் பண்ணிடலாம். சைட்ஸ் எல்லாம் காஞ்சிராமல் இருக்கும். ஒரு துணி போட்டு மூடிடலாம். ஸோ இப்போ ஒரு 1/2 an hour ஆயிருக்கு. மாவு நல்லா சாஃப்டாக இருக்குது. இப்போ வந்து திருப்பி நம்ம இதில் போட்டு இப்போ நம்ம இதுலேருந்து உருண்டை எடுத்துக்கலாம். இப்படி பிடிச்சி நீங்கள் அமுத்துனீங்கன்னா ஸோ அந்த மேலே கிராக்ஸ் எதுவும் இல்லாமல் வெடிப்புலாம் இல்லாமல் நம்ம உருட்டிக்கலாம். இங்கே மேலே கிராக்ஸ் இருக்குன்னா இப்படி நீங்கள் பண்ணி இப்படி அமுத்துனீங்கன்னா அந்த கிராக்ஸ் இல்லாமல் உங்களுக்கு வரும். அந்த கிராக்ஸ் எல்லாம் நம்ம உள்ளே அழுத்திட்டு உங்களுக்கு தேவையான சைஸ் எவ்வளோ பெருசு வேணுமோ அந்த மாதிரி இது பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து ஒரே சைஸில் எடுத்துருக்கோம். இப்போ திருப்பி இந்த இதெல்லாம் பாருங்கள் கிராக்ஸோடு இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணோன்னா இப்படி எல்லாத்தையும் நம்ம இப்படி பின்னாடி உள்ளே தள்ளிடணும். இந்த டேரக்ஷனில் பார்த்திங்கன்னா இப்படி உள்ளே தள்ளிடணும். ஸோ இப்படி உள்ளே தள்ள உங்களுக்கு வந்து அந்த கிராக்ஸ் எல்லாம் இந்த சைடு உங்களுக்கு இல்லாமல் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்படி நல்லா இப்படி உள்ளே தள்ளிட்டு உள்ளே தள்ளதுக்கப்புறம் இங்கே பாருங்கள் இந்த உள்ளே தள்ளினதுக்கப்புறமா இப்போ இந்த இடத்த நம்ம எப்படி பிடிச்சி எந்த சைஸ்க்கு உங்களுக்கு வேணுமோ அந்த சைஸ்க்கு இப்படி நீங்கள் அமுத்துறீங்கன்னா கிராக்ஸே இல்லாமல் வரும். அது வந்து இந்த சைடு வந்து இப்படி நீங்கள் லைட்டாக ஜென்டலாக நீங்கள் இப்படி பண்ணிங்கனாலே அது நீட்டாக வந்துடும். ஸோ 2 கப் மைதா மாவுக்கு உங்களுக்கு வந்து ஒரு 6 + 6.5 அப்படி ஒன்று வரும். இப்போ இது எல்லாத்தையும் அதே பவுலில் திருப்பி போட்டுட்டு நல்லா எண்ணெய் ஊற்றி இதுக்கப்புறம் இன்னொரு 1 hour நம்ம வந்து இதை ஊற வைக்க போகிறோம். ஸோ இந்த பரோட்டா வந்து ஊற தான் உங்களுக்கு வந்து நல்லா அதை ஹேண்டில் பண்ண முடியும். நல்லா சாஃப்டாக வரும். நல்லா நம்ம தின்னாக அதை விரிக்கலாம், இப்படி விசிறலாம். ஸோ நம்ம ஒரு 1 to 1.5 hours கிட்ட நீங்கள் ஊற விடணும். அதை ஆக்சுவலாக ஈஸி தான், பட் உங்களுக்கு இந்த மாதிரி ஊற வைக்கிறது அந்த டைம் தான் உங்களுக்கு ஆகும். ஸோ இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் ஊற்றியாச்சு. இதை வந்து இன்னொரு 1 hour to 1.5 மணி நேரம் விடலாம். 2 hours ஆயிருக்கு. 2 hoursல நல்லா ஊறி இருக்குது. ஸோ இப்போ இதில் ஒவ்வொரு மாவாக எடுத்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. கையாலே நம்ம நல்லா அதை இந்த இடம் இருக்கு இல்லையா, அதை வச்சு நல்லா நம்ம விரிக்கணும். எண்ணெய் ஊற்றிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நம்ம அந்த பரோட்டா மாஸ்டர் மாதிரி ட்ரை பண்ண போகிறோம். எப்படி
இந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இது இன்னும் நல்லா ஸ்ட்ரெச் ஆகணும். ஸோ இன்னும் நீங்கள் நல்லா அப்படியே சுற்றி 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 பண்ணணுன்னாலும் பண்ணுங்கள். அந்தளவுக்கு எனக்கு இன்னும் ட்ரெயின் ஆகலை. இந்த அளவுக்கு ட்ரெயின் ஆகிறதே ரொம்ப கஷ்டப்பட்டு கற்றுக்கிட்டேன். சூப்பரில் பரவாயில்லையே. ஓகே, இப்போது நம்ம கையாலேயே நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிடலாம். அங்கங்கே கிளியும் பரவாயில்ல. ஸோ இந்த அளவுக்கு நம்ம இழுக்க இழுக்க நல்லா வரும். ஸோ இந்த அளவுக்கு பெருசாக உரிச்சிட்டோம் இல்லையா? இப்போது கத்தி எடுத்து கீறிக்கலாம். இப்படி நம்ம நல்லா இந்த மாதிரி கட் பண்ணி நம்ம பண்ணோன்னா நல்ல லேயர் நிறையா வரும். இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும், நல்லாவும் இருக்கும். ஆனால் ப்ரொஃபஷ்னல்ஸ் வந்து இது பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்களாம் பல்கில் நிறைய பண்ணுவாங்கல்ல. ஸோ இது வந்து வீட்டுக்கு கரெக்டாக இருக்கும். இது தூக்கி தூக்கி மேலே வச்சு வச்சு எப்படி எடுக்கலாம். அப்படியே வருது பாருங்கள் அழகா. இது எப்படி நம்ம நல்லா சுற்றி விட்டுடலாம். சுற்றிட்டு இந்த எண்டு வந்து இப்படி பக்கத்துலேயே வச்சு அமுத்தாமல் கீழே வச்சு இப்படி அமுத்தி விட்டுருணும். மேலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிடலாம். இந்த ரெண்டாவது பரோட்டா வந்து இந்த ரோலிங் பின் வச்சு நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுவும் நல்லா நீங்கள் அழுத்தி அழுத்தி தேய்க்கணும். இதையும் நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மேட் வந்து இது ஃபாண்டன் மேட். இது வந்து பேக்கிங்காக யூஸ் பண்ணுறது. ஸோ இது வந்து உங்களுக்கு நான்ஸ்டிக். இது என்கிட்ட அந்த ஒர்க் சர்ஃபேஸ் வந்து இந்த அளவுக்கு பெருசாக வேணுன்றனால இதை போட்டிருக்கேன். இந்த ஷீட், இது ஷீட் தனியாக வாங்கிக்கலாம். இப்போ வந்து எல்லாத்தையும் வெட்டிட்டோம். வெளில கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிட்டு லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ எல்லாத்தையும் கொண்டு வரலாம் ஒன்றா. அடுத்தது வந்து அந்த மாதிரி கீறாமல் நம்ம பண்ணலாம். ஸோ இந்த பிளேட்லேயே வச்சு பண்ணுவாங்க உங்களுக்கு இந்த அளவுக்கு. ஏன்னா இது இருக்கலே பெரிய பிளேட்டு, இதிலே வச்சு நம்ம பண்ணலாம். பண்ணிவிட்டு இந்த கத்தியால் இதில் பண்ணோன்னா இந்த பிளேட்டில் வந்து ஸ்க்ராச்சஸ் விழுந்துடும். அதனால் நான் பண்ணலாம். அதனால தான் இந்த ஷீட்டில் பண்ணுறேன். இந்த ஷீட் உங்களுக்கு வேணும்னா நான் உங்களுக்கு அமேசான் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ இது வந்து திருப்பி நல்லா கையாலே ஸ்ப்ரெட் நல்லா இழுத்து இழுத்து விடலாம். எவ்வளோ வருது பாருங்கள். நல்லா இப்படி இந்த அளவுக்கு தின்னாக இருக்கணும் இழுத்தோன்னா. நல்லா அழுத்தி விட்டாச்சு. ஸோ கல் சூடானோன்னு அதை போட்டுடலாம். அடுத்தது வந்து வச்சு கட்டுறேன். எண்ணெய் ஊற்றி ஊற்றி தான் எல்லாம் பண்ணணும். இப்போ தான் நல்ல பரோட்டா சாஃப்டாக இருக்கும். பரோட்டா வந்து இந்த லாக்டவுனில் தான் நாங்கள் பண்ண ஆரம்பித்தோம். அது வரைக்கும் பண்ணதே இல்லை. எப்பயாவது ஒரு நாள் சாப்பிட்லாம். ஸோ கல் நல்லா சூடாயிடுச்சு. இது வந்து இரும்பு கல் தான். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிருக்கோம். பரோட்டா வச்சிடலாம். கத்தியை வச்சு கீறணும் இல்லையா, அந்த பரோட்டா பாருங்கள் எப்படி நல்லாயிருக்கும். இப்போ கிளி பரோட்டா பண்ணிடலாம். ஸோ இந்த வாழை இலை வேணும். அதுக்கு வாழை இலையை வந்து நல்லா அந்த ஹீட்டில் நல்லா வாட்டி விட்டுடலாம். அப்போ தான் வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். நம்ம அப்படி மடக்கிறோம் அப்படின்னா கிளியாது. அதே மாதிரி இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடத்துல வந்து நம்ம கொஞ்சம் அந்த திக்கான பாட்டை வந்து வெட்டியாச்சு. ஸோ தட் நம்ம ஈஸியாக மடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதை தான் நான் வந்து இப்படி வெட்டி வச்சுருக்கேன், நாட் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ நம்ம பொட்டலம் கட்டிடலாம். கிளி பரோட்டா அப்படின்னா பொட்டலம்னு அர்த்தம். பொட்டலமில் பண்ணுற ஒரு பரோட்டான்னு அர்த்தம். ஸோ கிளின்றது ஒரு மலையாள வார்த்தை. ஒரு பெரிய ஒரு இலையை வச்சுட்டு அதுக்கு இடையில இன்னொரு இலையை வச்சிடலாம். ஸோ தட் நடுவில் கிழிஞ்சால் கூட இந்த பார்ட் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ அதனால் அது மேலே இன்னொரு லேயர். இப்போது பரோட்டா வச்சிடலாம். இப்போ இந்த கிளி பரோட்டா வந்து இப்போ ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் சென்னையில் பயங்கர ஃபேமஸ் ஆகிட்டுருக்கு. ட்ரெண்டிங் ரெஸ்டாரண்ட் டிஷ் இது. பரோட்டாவும் சால்னாவும் ரெடியாக இருக்குது. பரோட்டா வச்சுருக்கோம். இன்னொரு லேயர். நம்ம இஷ்டம் தான், எத்தனை நாள் வைக்கலாம். நான் ஒரு 3 வைக்கிறேன்.
ஸோ அவ்வளோதான் வச்சாச்சு. இப்போ பேக் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ வந்து நம்ம இந்த வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வச்சு நல்லா கொஞ்சம் டைட்டாக ரோல் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இலை ஈஸியாக கிழிஞ்சிரும், ஸோ கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும். ஸோ கிளி ரெடி. இந்த பொட்டலம் இருக்குல்ல, அந்த கிளி, ஸோ அதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு நம்ம குக் பண்ணணும். எல்லாமே உள்ளே குக்டு தான், பட் இருந்தாலும் அந்த பனானா ஃப்ளேவர் அப்புறம் அந்த மசாலா எல்லாம் ஒன்றா சேரணும். ஸோ இதில் வைக்கலாம். நான் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வச்சுட்டு மூடிடலாம். இந்த பாத்திரம் இல்லைன்னா நீங்கள் இட்லி குக்கரில் கூட வைக்கலாம், இல்லைனா ஏதாவது ஒரு பாத்திரத்தில் மூடி நீங்கள் வந்து வெறும் வேக கூட வைக்கலாம். வெறும் ஸ்டீமில் பண்ணலாம், இல்லாட்டினா இந்த மாதிரி எண்ணெய் வச்சு பண்ணிக்கலாம். இப்போது 5 to 10 minutes ஆயிருக்கு. கிளி பரோட்டா பொளிச்சது ரெடி. இப்போ இதை பிரித்து பார்க்கலாம். நல்லா வாழை இலையோட வாசனை வருது. இது வந்து நம்ம மீன் பொளிச்சது பார்த்துருக்கோம் இல்லையா நம்ம வீடியோவில், அந்த ஞாபகம் வருது. வாழை இலையில் வச்சு பண்ணாலே சூப்பராக இருக்கும். பாருங்கள், நல்லா ஊறி போய் நல்லா சூப்பராக, ஆஹா செமையாக இருக்குது. கறி இது ஒரு லேயர், இது ஒரு லேயர். ஆஹா, ஓஹோ, கறி வந்து இங்கே இருக்குது. இந்த லேயர் இன்னும் சூப்பராக இருக்கும். அழகாக ஊறி இருக்குது பாருங்கள். மெல்ட் ஆயிடுச்சு வாய்க்குள்ள. அடி பொலி. இந்த கிளி பரோட்டா செம டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். என்ஜாய் பண்ணுவீங்க. ஒருத்தருக்கும் நீங்கள் அப்படியே கொடுத்துடலாம் கிஃப்ட் மாதிரி, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அண்ட் இதோட சால்னா ரெசிபி நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன், பாருங்கள். until then take care, bye.